ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம Siemens Cinemaric சிஸ்டம்ஸோட சிஸ்டம் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். 840DSL 828 808 இதோட சிஸ்டம் ஓவர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த இமேஜில் கண்ட்ரோல் பேனல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் பேனலில் இந்த மாதிரி ட்ரைவ்ஸ்லாம் நிறைய கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சினிமரிக் சிமோஷன் ட்ரைவ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே பாருங்க, இதுவுமே வந்து சினாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுவும் சர்வோ கண்ட்ரோலர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ஒரு சினிமரிக் சிஸ்டம்னா எப்படி இருக்கும் எலக்ட்ரிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து 840DSL 840DSLல TCUன்னு இருக்கு. TCUனா என்னன்னா தின் கிளைண்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. அதாவது 840DSL சினிமரிக் ஆப்ரேட்ன்றது இந்த HMI மீன் பண்றாங்க. HMIக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ற சிஎன்சியில் யூஸ் பண்ற ஸ்க்ரீன்ஸ், அதை வந்து சினிமரிக் ஆப்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிசியூ தின் கிளைண்ட் யூனிட். இதுதான் அது. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி இருக்கும். ஸோ எம்சிபியிலேருந்து இந்த கீபோர்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல யூஎஸ்பி ஸ்லாட்ஸ் இருக்கும், 2 ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஸ்லாட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் கீபோர்டை வந்து நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து 840DSL இது ரெண்டும் பார்க்க முடியும் ஆப்ரேட்டர் பேனலில். இங்கே வந்து ஹப் சுவிட்ச் வச்சு நம்ம ஒரு சிஸ்டம் நெட்வொர்க் எல்லாத்தையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் NCU அண்ட் எங்க இருக்கு பாருங்க TCUன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதையுமே வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஹேண்டில் டெர்மினல் வேணும், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈதர்நெட் பேஸ்ட்னா நீங்கள் இந்த சுவிட்ச் ஹப் சுவிட்ச் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஹேண்ட் வீல்ஸ் வேற, ஹேண்டில் டெர்மினல் வேற. ஓகேங்களா? ஸோ இது கனெக்ஷன் கிட்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹேண்டில் டெர்மினல் யூஸ் பண்ணுவோம். ஹேண்ட் வீல்ஸ்ன்றது ஜஸ்ட் ஆக்சிஸை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஹேண்ட் வீல்ஸ். ஓகே, இது வந்து நார்மலாக நம்ம ஒரு ஆப்ரேட்டர் பேனல் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்க்குறது. இப்போ கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு சிஎன்சி இருக்குன்னா சினிமரிக் பேஸ் பண்ண கண்ட்ரோல் எலக்ட்ரிக்கல் கேபினெட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஃபைன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து NCU மாடியூல், நெக்ஸ்ட் NX மாடியூல், அடுத்து LM MM MM. ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து NCU. ஸோ NCUன்றது நியூமரிக்கல் கண்ட்ரோல் யூனிட். ஓகே, இப்போ இந்த நியூமரிக்கல் கண்ட்ரோல் யூனிட்ல X122 X132 இந்த மாதிரி நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்லாட்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ X122னா எதுக்கு யூஸ் பண்றாங்க, டிஜிட்டல் IO, சினாமிக்ஸ் அண்ட் NC. X120 132 போட்டிருக்காங்க. இந்த 122ல எமர்ஜென்சி ஸ்டாப் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்லாட்டுக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. X126ல ப்ராஃபிபஸ் யூஸ் பண்றாங்க, PLC பெரிபெரின்னு சொல்லிட்டு அந்த IOS வந்து யூஸ் பண்றதுக்காக X126 யூஸ் பண்றாங்க. எக்ஸ்டர்னலா இங்க ஒரு PLC இருக்கு. அந்த PLCயை வந்து நீங்க NC கூட இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா X126 என்ற போர்ட்டை யூஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல X127ன்றது சர்வீஸ் நெட்வொர்க். இப்போ நீங்கள் வந்து இதை கமிஷனிங் பண்ணணும், ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். X127 ஒரு போர்ட் இருக்கும், அந்த போர்ட்டு தான் நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணணும். இந்த போர்ட்டில் உங்களால் கமிஷன் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அடுத்து வந்து NX மாடியூல். NX மாடியூல் என்னன்னா, இப்போ NCUவால் ஒரு அளவுக்கு தான் வந்து ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த லிமிட் எக்ஸிட் ஆகிறப்போ உங்களுக்கு அதை தாண்டியும் இன்னும் நிறைய ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து NX மாடியூல் ஆட் பண்ணணும். ஸோ இந்த NX மாடியூல் ஆட் பண்ணுறதுனால உங்கள் மெஷினில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்சிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் NX மாடியூல். LMனா லைன் மாடியூல், MMனா மோட்டார் மாடியூல். இது எல்லாமே மோட்டார் மாடியூல். லைன் மாடியூல் என்றதுனா நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுக்குற மாடியூல்னு சொல்லலாம். இந்த மோட்டார் மாடியூல்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான பவரை வந்து இதுதான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் டீப்பாக சொல்கிறேன். ஒரு டிரைவ்னா என்ன, இந்த டிரைவுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா வந்து ஃபியூச்சர்ல வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு லைன் மாடியூல்னா என்னன்னா, ஜஸ்ட் இந்த மோட்டார் மாடியூல்ஸ்க்கு தேவையான சப்ளையை இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? கண்ட்ரோல்டு ஒரு சப்ளை கொடுக்கும். அந்த சப்ளை யூஸ் பண்ணி தான் இந்த டிரைவ்ஸ் கன்வெர்ட் பண்ணி மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த MMனா மோட்டார் மாடியூல் சொல்லுவாங்க. SMM இருக்கு, சிங்கிள் மோட்டார் மாடியூல். DMM மாடியூல் சொல்லுவாங்க, டபுள் மோட்டார் மாடியூல். அப்படின்னா என்ன, சிங்கிள் மோட்டார் மாடியூல்னா ஒரு மாடியூல சிங்கிள் மோட்டார் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை DMM யூஸ் பண்ணோம் அப்படின்னா டபுள் மோட்டார் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சினாமிக்ஸ் S120 புக் சைஸ். ஓகே, இது வந்து S120 புக் சைஸ். இதோட கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா டிரைவ் கிளிக். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து
இந்த பிங்க் கலர்ல ஒரு லைன் இருக்கு. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த டிரைவ் கிளிக் வந்துட்டு ஆக்டிவ் லைன் மாடியூல் லைன் மாடியூலுக்கு போகுது. ஸோ லைன் மாடியூல் இருந்து இந்த வரைக்கும் வருது, மோட்டார் மாடியூலுக்கு வருது. ஸோ இதோட இது முடிஞ்சிச்சு வச்சுக்கலாம். ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ் கண்ட்ரோல் பண்ணுது. இதை தாண்டி இன்னொரு ஆக்சிஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க NX யூஸ் பண்றாங்களா. ஸோ NX யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திருப்பி வந்து இன்னும் ஆக்சிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணா NX யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டிரைவ் கிளிக் போர்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து என்கோடர் ஃபீட்பேக் எல்லாமே டைரக்டா எடுத்துட்டு போய் டிரைவ் கிளிக் இங்க போர்ட் இருக்கும். ஸோ அந்த டிரைவ் கிளிக்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஓகேங்களா? நான் ஃபியூச்சர்ல சொல்றேன் டிரைவ் கிளிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பா பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. சப்போஸ் உங்ககிட்ட வந்து டிரைவ் கிளிக் சப்போர்ட் பண்ணாத என்கோடர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க DMS ஸ்கேல்ஸ் என்கோடர்ஸ் via SMX DMC மாடியூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்கோடர் வந்து டிரைவ் கிளிக் சப்போர்ட் பண்ணாது. அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு ஒரு மாடியூல் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஹப். தனியா வந்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹப்ன்றதுனால எங்க கொடுத்துட்டு இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போறோம் டிரைவ் கிளிக் போர்ட்ல. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த SMC மாடியூல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேல்ஸ் அண்ட் என்கோடர்ஸை வந்து SMC அண்ட் DMC மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த என்கோடர் சிக்னலை டிரைவ் கிளிக் கேப்பபிளான சிக்னலா மாத்தி இந்த யூனிட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து CNC அதாவது நம்ம NC வந்து புரியுற மாதிரி டிரைவ் கிளிக் சிக்னலா கொடுக்கும். ஸோ அதோட ஒர்க்கு இதுதான். இது வந்து 840D SL அது வந்து TCU, இது வந்து PCU னா பேனல் கண்ட்ரோல் யூனிட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் PCU. ஸோ பேனல் கண்ட்ரோல் யூனிட்ல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் மாறும். அது நீங்க வந்து ஜஸ்ட் அங்க பாருங்க, நம்மளுக்கு TCUல 4 போர்ட் இருந்துச்சு, 2 போர்ட் தான் இருந்துச்சு, இங்க 4 இருக்கு. ஸோ இங்கேயும் பாருங்க இங்க 2 போர்ட் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இங்க பாருங்க எக்ஸ்டர்னல் மானிட்டரை வந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்புறம் இதுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஃபில்டர் ரியாக்டர் கொடுத்துருக்காங்க. லைன் மாடியூலுக்கு ஒரு ஃபில்டர் கொடுத்து ஃபில்டர் பண்ணி அப்புறம் ரியாக்டர் கொடுத்துட்டு இது பண்றாங்க. ஜஸ்ட் நீங்க இந்த ஃபில்டர் ரியாக்டர் பத்தி படிச்சீங்கன்னா ஏன் யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் லைன் மாடியூல்ல. ஓகே, இது வந்து PCU 50.3 அண்ட் TCU இது ரெண்டும் வந்து சேர்ந்தது. ஓகேங்களா? இப்படி சேர்ந்துமே உங்களால வந்து ஒரு CNC வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு சிஸ்டம் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்காங்க. இப்போ 8 to 8 பார்க்கலாம். இப்போ 8 to 8Dல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சினிமேட்டிக் 8 to 8D அண்ட் PPU சொல்லியிருக்காங்க. PPUனா என்னன்னா பேனல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இந்த யூனிட்லேயே எல்லா இன்டர்ஃபேஸிங் வரும். நம்ம இங்க பாத்தீங்கன்னா 840D SLல தனியாக ஒரு NCU வச்சிருந்தோம். ஸோ இந்த NCU மூலியமா தான் எல்லாத்தையுமே இன்டர்ஃபேஸ் பண்ணோம். இதுதான் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி நம்மளுக்கு ஆச்சு. ஆனா இங்க வந்து எல்லாமே இந்த பேனல் ப்ராசஸிங் யூனிட் இதுலயே வந்து எல்லாமே நம்ம நடக்குது. அதாவது அந்த NCUன்றது இங்கதான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த X100 பாத்தீங்களா இங்க வந்து கனெக்ட் பண்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 8 to 8Dனா இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு X1ல இருந்து C-டாப்ல இருந்து பவர் எடுத்து பவர் கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபினெட் போர்ட்ஸ் 2 இருக்கு. ஸோ ஒரு ப்ராஃபினெட் போர்ட்ல PLC IOs யூஸ் பண்றாங்க. இன்னொரு ப்ராஃபினெட்ல இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம கீபேட்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல்ஸை யூஸ் பண்றோம், MCP. பிளஸ் இதுல X40ல பாருங்க GSM GPS மோடமும் உங்களால இன்டர்ஃபேஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் X122 132 142 143 இது எல்லாமே வந்து டிஜிட்டல் IOஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் வீல்ஸ், மினி HHUனா ஹேண்ட் ஹெல்ட் யூனிட் சொல்லுவாங்க. இது ஹேண்ட் வீல்ஸ்னா தனியா அந்த வீல் மட்டும் இருக்கும். இந்த HHUன்றது என்னன்னா இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்றது, அந்த ஃபீட் ரேட் செலக்ட் பண்றது, எவ்வளவு ஸ்பீட்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் வீலும் இருக்கும். ஸோ இதான் ஹேண்டில் யூனிட். பிளஸ் இங்க பாருங்க USB, காம்பாக்ட் ஃபிளாஷ் இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 to 8D பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆப்ரேட்டர் பேனல்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி இது வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் கேபினெட் குள்ள போறீங்க அப்படின்னா சேம் லைன் மாடியூல் அப்புறம் மோட்டார் மாடியூல்ல பவர் பாத்தீங்கன்னா வருது. என்கோடர் வந்து டைரக்டா இங்க டிரைவ் கிளிக் ஹப்ல கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிரைவ் கிளிக் போர்ட்ல கொடுக்குறாங்க. இந்த டிரைவ் கிளிக் போர்ட் மூலயமா உங்களுக்கு இங்க சென்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க சேம் அதே தான் இங்கேயும். டிரைவ் கிளிக் சப்போர்ட் ஆகல அப்படின்னா சேம் அந்த SMC மாடல் யூஸ் பண்றாங்க. SMC மாடல் யூஸ் பண்ணி இந்த நார்மல் என்கோடர் சிக்னலை டிரைவ் கிளிக் சிக்னலா மாத்தி டிரைவ் கிளிக் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சேம் இங்கேயும் வந்து X127ன்றது தான்
சர்வீஸ் ஈத்தர்நெட்டாக இருக்குது. அங்கே வந்து சர்வீஸ் போர்ட்னு பார்த்தோம், இங்கே சர்வீஸ் ஈத்தர்நெட் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. 840 SL கம்பேர் பண்ணும்போது இப்போ 828னா அதுக்கும் சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ் சிஸ்டம்னா 840 SL யூஸ் பண்ணுவோம், 828னா சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி. ஓகே, இங்கே பாருங்கள், மோரோவர் சிமிலராக தான் இருக்குது எல்லாமே. ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும், பட் எல்லாமே சிமிலர் தான். இப்போ 8080 பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன வெர்ஷன் சொல்லலாம், சின்ன வெர்ஷன் லோயர் வெர்ஷன், ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன். ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் பண்றீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த 8080 அட்வான்ஸ்ட் பிபியூ போகலாம். பிபியூனா பேனல் ப்ராசஸிங் யூனிட். உங்களுக்கு இந்த பேனல் ப்ராசஸிங் யூனிட்ல எல்லாமே வந்துடும், தனியா ஒரு என்சியூ மாடியூல் இருக்காது. இந்த 828ல பார்த்தோம் பாத்தீங்களா, 8280ல அதே மாதிரி தான் இதுலயும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஆர் ஸ்பிண்டில் டிரைவ், சர்வோ ஸ்பிண்டில் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் ஒரு ஸ்பிண்டில் மோட்டரை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த இன்வெர்டர் இல்லை சர்வோ ஸ்பிண்டில் டிரைவ்னு இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சீமென்ஸில் சினாமிக்ஸ் V20ன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ், அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிண்டில் என்கோட் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆக்சஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா சினாமிக்ஸ் V70ன்ற ஒரு சீரியஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து V70 யூஸ் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா V60 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த 8080 பிபியூ வெர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வெர்ஷன்ஸ் மாறும், டிரைவ்ஸ் வெர்ஷன்ஸ். ஓகே, இங்க வந்து V70 யூஸ் பண்றாங்க. ஒரு மோட்டார் இருக்கு. இந்த V70க்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மோட்டார் பவர், பிரேக்கு அண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்கோடர் சிக்னல்ஸ், இது எல்லாமே வந்து இந்த டிரைவ்ஸ் வந்து பார்த்துக்கும். அங்க சினாமிக்ஸ் S120 840 SLல சினாமிக்ஸ் S120 பண்ண வேலையை இந்த இடத்துல சினாமிக்ஸ் V70ன்ற ஒரு சீரீஸ் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து 8080 அட்வான்ஸ்ட் பிபியூ. இதுல வந்து ஸ்பிண்டில் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி V20ன்ற ஒரு சீரீஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சிஸ்க்கு வந்து V70 பிளஸ் நம்ம ஹேண்ட் வீல்ஸ், ஃபேக்டரி நெட்வொர்க் இதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து MCP மேனுவல் கண்ட்ரோல் பேனல் சொல்லுவாங்க. இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் புஷ் பட்டன், 24 வோல்ட் டிசி பவர் சப்ளை. இது ஆப்ரேட் ஆகிறதுக்கு 24 வோல்ட் டிசி பவர் சப்ளை நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி தான். இது வந்து பிசி அண்ட் பிஜி. இப்போ 8080னா இதில் வந்து லோயர் வெர்ஷன் ஸ்டெப் 7 200 வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டெப் 7 200 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எது பிஎல்சி ப்ரோக்ராமிங் டூல் வேணும். ஸோ அந்த டூல் தான் இந்த பிசி பிஜின்றது ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு. இப்போ 828னா பிஎல்சி ப்ரோக்ராமிங் டூல் 828னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் இதோட பிஎல்சி லாஜிக்ஸை கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஓவர் வியூ ஆஃப் சினிமரிக் கண்ட்ரோலர்ஸ். எதுனா 840D 828 808. ஓகே, ஸோ இன் ஃபியூச்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NCUனா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ், NX-னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ், லைன் மாடியூல், DMMனு இருக்கு, SMMலாம் இருக்கு. நம்ம 1 by 1 பார்க்க போறோம். ஒரு மாடியூல் பத்தியும் நம்ம நாலேஜ் வந்து கேதர் பண்ண போறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.